ஓம் நமச்சிவாய பரமாத்மா தேவி. ஓ நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இன்றைய காலை பொழுதிலே 9/3/2014 ஆன்மீகத்திலே எவ்வளவோ இருக்கின்றது. பக்தி செய்தவர்கள் மகான்கள், சித்தர்கள், அவர்களை பற்றி சொல்வதும் ஆன்மீகம் தான். இப்படி அத்தனை ஆன்மீகத்திலையும் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருப்பது சதுரகிரி யாத்திரை. மனதை அசையாது வைத்திருக்கும் மாமலை. மாமலை என்றால் வெய்யமலை. மனதை அசையாது வைத்திருக்கும் என்றால் பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த மாமலை சதுரகிரி மலையை பற்றி நாம் எப்பொழுது அறிவு. எத்தனையோ மலைகள் இருக்கின்றது. சதுரகிரி மலையிலே தென்புறத்திலே குற்றால மலை இருக்கின்றது. பொதிய மலை என்பார்கள். பொதிய மலைக்கு அடுத்தாமல் இருக்கின்றது அத்திரிமலை. அத்திரிமலைக்கு எடுத்தார்கள் பவனாச மலை. பவனாசத்தில் இருக்கின்றது தென்புறத்து மலை. இப்படி எத்தனையோ மலைகள், இமயமலைகள், இந்திய மலைகள் எல்லாம் இருக்கின்றது. விசேஷமாக சொல்லப்படுவது சதுரகிரி மலை. அதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய. ஒரு காலத்தில் ஆடி அமாவாசை கொண்ட விசேஷ தினங்களில் தான் சதுரகிரிக்கு வருவார்களாம். சதுரகிரி மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசித்து செல்வார்கள். சித்தர்கள் மற்றும் மூலிகளை பற்றி அறியும் ஆவல் உள்ளோ விஞ்ஞானிகள் தான் அரிதாக வந்து போவார்கள். ஆனால் இப்பொழுது அமாவாசை போல முக்கியமான நாட்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் என்றால் பாருங்கள். சாதாரணமான நாட்களிலே சில 100 பக்தர்கள் தரிசித்து செல்வார்கள். சாதாரண நாட்களில் சில 100 மக்கள், தினந்தோறும் 100 மக்கள் பக்தர்கள் செல்வது பழக்கமாக இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய. இது சுந்தர மகாலிங்கத்தின் அருளாட்சி. சுந்தர மகாலிங்கத்தினுடைய ஆட்சி பாருங்கள், அருளாட்சி. ஓம் நமச்சிவாய. இந்த மலைக்கு அசலம் என்று பெயர். காரணமாக நாச்சலம் என்றால் அது அருளும் என்பது சிவப்பான செம்மையான நெருப்பு போன்ற பல பொருட்கள் கொண்டது. அசனம் என்றால் அசையாத நிறத்தை, சஞ்சலமில்லாத பொருட்டு அந்த வார்த்தை அமைக்கிறது. அருணாச்சலம் என்றால் அசையாத ஞானம் தரும் நெருப்பு மலை என்று பொருட்படலாம். ஓம் நமச்சிவாய. அதே போல இந்த மலை எதை அசையாது வைத்திருக்கும்? மனதை அசையாது வைத்திருக்கும். ஓம் நமச்சிவாய. சஞ்சலம் உள்ள மனதை எடுத்து பாருங்க. யாருக்கு தான் சஞ்சலம் இல்லாமல் இருக்கின்றது? ஓம் நமச்சிவாய. அசனம் என்ற மலை சஞ்சலம் இல்லாது செய்து விடுகிறது. சென்றாலே சஞ்சலம் அதான் நீங்கி விடுகிறது. ஓம் நமச்சிவாய. இதே போலத்தான் சதுரகிரியும் இது கண்ணுக்கு தெரிந்தும் மறைந்து வாழும் சித்தர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ சித்தர்கள், யோக சித்தர் இருக்கின்றார்கள். இப்படி பல சித்தர்கள் அங்கு வாழ்ந்ததாக வரலாறு இருக்கின்றது. இப்பொழுது எத்தனையோ சித்தர்களை பற்றி நாம் பிற்பாடு அறியலாம். ஓம் நமச்சிவாய. பாரத தேசத்தில் மருத்துவம் மிக்க மலைகளில் அடிநாளமான விஷயம் இதுதான். பாரத தேசத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவங்களாக இருக்கின்றது. இல்லற வாழ்க்கைக்கு வெறுத்து ஓடுபவர்கள் இருக்கின்றார்கள். இல்லற வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுக்கி ஓடுபவர்களும் கடவுளை காண வேண்டும் தாகத்தோடு அலைபவர்களும் இது போன்ற மலையைத்தான் நாடுகிறார்கள், தஞ்சம் அடைகிறார்கள். வாழ்க்கையை வைத்து மலையிலே தஞ்சம் அடைகின்றார்கள். அவர்களும் சித்தராகி விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.
ஏனெனில் இங்குதான் மனம் பக்குவம் அடைகிறது. உள்ள மனது எதையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனது அங்கே போய் இணைங்கிறது. அந்த அழிக்க முடியாது வைத்திருக்கும் அந்த மனது. ஓம் நமச்சிவாயம். அவர்களுக்கு இயல்பான வாழ்க்கை ஏற்படவும் பெரிய மற்றும் சிறிய பிரச்சனைகளை தீர்க்கும் தெளிவான சூட்சமும் கொடுத்து விடுகிறது தான் அந்த மலை. ஓம் நமச்சிவாய். சாதாரண வாழ்க்கை அழகான வாழ சதுரகிரி மலை கற்றுக் கொடுக்கும். சாதாரண கூட அந்த மலைக்கு சென்று வந்தால் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அது நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய். நாம் எதற்காக வந்து இருக்கிறோம் என்பதை அந்த சுந்தர மகாலிங்கமே அறிவார். அவரே அழைப்பார், அவரே அறிவார். ஓம் நமச்சிவாய். நாமே விருப்பப்பட்டு வந்தோம் என்பதை விட அவர்தான் அழைத்திருக்கிறார் என்று உண்மையை அங்கு போலதான் நமக்கு சென்ற பிறகுதான் உணரவே முடியும். ஓம் நமச்சிவாய். இங்கு சித்தர்கள் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்துவதில்லை. சித்தர்கள் பொதுவாக மணலை சர்க்கரை ஆக்கி விடுவார்கள். இன்னும் சில பேர் வந்து மணலையோட வந்து தங்கமாக்கி விடுவார்கள். அப்படியேப்பட்ட அதிசய சித்தங்கள்லாம் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றார்கள். இந்த சகரகிரியில் அது வாழும் சித்தர்களும் நாம் உள்ளே நுழையும் போது படித்திருந்த நம் மனதிற்கும் சிந்தனைக்கு உப்புணர்ச்சி ஊட்டுவது எளிதாக உணரலாம். உள்ள போனாலே சகரிக்கு மறை உள்ள போராத ஒரு உப்புணர்ச்சி கிடைக்கின்றது. நுழையும் போதை கிடைக்கின்றது என்றால் வாருங்கள். ராஜகோபால் நுழைந்து கருவறை இறைவனை தரிசித்து வெளியே வரும்பொழுது சட்டென்று உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமுமே இந்த சதுரகிரியில் பெருமளவு உணரலாம். ஓம் நமச்சிவாய். சதுரகிரிக்கு செல்லும் முன்பு சில விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது. சதுரகிரிக்கு செல்வதற்கு முன்னாலே சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் அங்கு செல்ல வேண்டி வருகிறது. எங்கிருந்து போகலாம்? மதுரை திருவிழிபுத்தூர் விருதுநகர் திருநெல்வேலியிலிருந்து செல்லலாம். ஏதேனும் ஒரு ஊரிலிருந்து பிறகு வச்சிராயிருப்பை அடைய வேண்டும். நானும் அங்கு சென்று வந்தேன். நானும் என் மனைவியும் வேறவும் அந்த தானிப்பாறை வரை சென்றோம். அதற்கு மேல் ஏழை தெரிந்துவிட்டோம். அங்கே தியானம் செய்வது தெரிந்து எனக்கு அந்த குறிப்பினை கிடைத்தது. எனக்கு அதுவும் சந்தோஷத்தை தருகிறது. சில நன்மைகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. சதுரகிரி மலையிலே சில ரகசியங்கள் இருக்கின்றது. அந்த ரகசியத்தை அது உணர முடிகிறது ஒழிய அதை நாம் சொன்னால் வந்து பிறருக்கு அது புரிபடாது. அந்த அளவுக்கு அந்த மலையிலே பல ரகசியங்கள் இருக்கின்றது. வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லா வகைக்கும் அது சிறந்த மலையாக இருக்கின்றது என்றால் பாருங்கள். அங்கே உள்ள போனோம் அப்படின்னா தண்ணீரையும் எடுத்துக் கொள்வது நல்லது. உச்சிக்கு செல்வரை எதுவும் கிடைக்காது. இயற்கை நாள்கள் மட்டும் ஏதேனும் வழியிலே நமக்கு கிடைக்குமா? இவ்வளவு நடந்து சென்று சுந்தர மகாலிங்கத்தை அடைந்து விட்டால் உணவுக்கு கவலை இல்லை. அந்த அந்தந்த நேரத்திலே உணவை நமக்கு தந்து விடுகிறார்கள். அதுவரை இந்த படைத்திற்கு தேவையானவை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். நமச்சிவாய். எப்பொழுதுமே காலையிலே எப்பொழுது போனோம்? காலையிலே அல்லது 6-7 மணிக்கு தான் பயணத்தை தொடங்குவது சிறப்பு, நல்லது. அப்போதுதான் உச்சி வயலுக்கு முன்பாக ஈசனை தாழ்த்திக்க விட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட அங்கே சென்று வருகிறார். 80 வயது முதியவர்கள் கூட கோயம்புத்தூரிலே இருந்து வந்து மெதுவாக நடந்து சென்று அந்த சுந்தர மகாலிங்கத்தை வருடந்தோறும் தர்சனம் செய்து வருகிறார்கள் என்றால் நடப்பது பெரியவர்கள் நடப்பார்கள், உட்கார்ந்து விடுவார்கள். பெரியவர்கள் நடப்பார்கள், உட்கார்ந்து விடுவார்கள். இப்படி வருடந்தோறும் சென்று வருகிறது ஒரு ஆச்சரியத்தை நமக்கு தருகிறது. ஓ நமச்சிவாய். அதுபோல மலையிலே ஏறும் பொழுது போட்டி ஏறக்கூடாது. போட்டி ஏன்னா அதுவும் முடியாது. இயல்பாக எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் மலைகளில் நடக்க வேண்டும். மலை முழுக்க நிறைய சாப்பிடக்கூடாது.
தண்ணீரும் அருந்தக்கூடாது. அப்படி கிளறி தான் நமக்கு ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆகவே மெதுவாக நடந்து செல்ல வேண்டும். போற உடைய வழியில என்ன கேட்பாங்க, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டுக்கிட்டே போவாங்க. சாமியை பார்த்து விட மாட்டோமா, சாமியை பார்த்து விட மாட்டோமா என்று மூடிக்கொண்டே செல்வார்கள். பார்த்து விட்டால் போதும், கீழே எங்கு மழமழன்னு இறங்கி விடலாம், சரசரதவழி என்று இறங்கி விடலாம் என்று சென்று வந்தவர்கள் சொல்லுகிறார். நமக்கு ஏறிக்கிட்டே போறோம் அப்படின்னா ரொம்ப முடியல, உட்கார்ந்துடணும். அப்படி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா என்ன, நமக்கு அந்த காய்ப்பு நீங்க திரும்பவும் நடக்காது. ஓம் நமச்சிவாய. அந்த மலையில வீசக்கூடிய அந்த காற்று கண்மூடி ஆழ்ந்து நாசியால் உள்ளொழித்து அனுபவிக்கார். பாருங்க, அந்த காற்றானது கிடைக்காதே மூலிகை காற்று, அத்தனையும் மூலிகை காற்று, அத்தனையும் மூலிகை தீர் அங்கு கிடைக்கக்கூடிய நிலைகள் அனைவரும் பருக வேண்டும். மூலிகை காற்றினால சுவாசத்தை இழுத்து, அதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மலை கண்டிப்பாக செல்ல வேண்டும். அதில் இருக்கக்கூடிய மூலிகை தண்ணி உடல் ஆரோக்கியத்திற்கு நீண்ட வாழ்வு வாழ்வதற்கும், ஏனென்றால் அது சஞ்சீவி மலை, இமயமலையினால் இவ்வாறத்திலே இருக்கக்கூடிய அனுமான அந்த மலைகளுடைய சிறு துண்டை செல்லும் பொழுது லட்சுமணர் மூச்சியாகி விட்டார். அந்த சீதை மீட்பதற்காக ராமலட்சுமணன் ராவணனுடைய சண்டையிடும் பொழுது லட்சுமணன் மூச்சியாகிவிட்டார். அதை அனுமனை ஏறி கிழஞ்சிய மலையை கொண்டு வா என்று அவர் சொல்ல மலையே பேர்த்தெடுத்து கொண்டு வந்து விட்டார் அனுமான். இங்கிருந்து மூச்சை பக்கத்தில் வரும் பொழுதே அந்த லட்சுமணர் கண்முழித்து விட்டார். பிறகு அந்த மலை இங்கு தேவையில்லை என்று கொண்ட இடத்திலே வைத்து விடப்பா என்று சொல்ல கொண்டு செல்லக்கூடிய வழியிலே ஒரு சிறு துண்டு அந்த சித்தர்கள் கேட்டுக்கொண்டது தனக்கு சிறு துண்டை பிடித்து அந்த இடத்துல போட்டாராம் அந்த அனுமான். அதுதான் சதுரகிரி மலை, சிரஞ்சீவி மலை என்று கூட சொல்லலாம். ஓம் நமச்சிவாய. சதுரகிரி மலையில எப்போதுமே மிகப்பெரிய கோயில், அதன் மூலவை சுந்தர மகாதேவி. எனவே கோயிலில் எல்லா பகுதிகளுமே அனுபவித்தபடி நகரலாம். நமச்சிவாய நாமத்தை எண்ணிகள். ஓம் நமச்சிவாயம், ஓம் சுந்தர மகாதேவம். திருப்பெயரையே உச்சரித்து மெல்ல மெல்ல ஒரு சுகமான அனுபவம்தான். கையில் ஒரு டார்ச் லைட் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மழை பெய்தால் நனைந்திருக்க ஒரு கொடையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மழையில மின்சார ஒளி கிடையாது, மண்டபமும் கிடையாது. ஓம் நமச்சிவாயம். மழை பெய்தால் அப்படியே நனைந்து கொண்டுதான் நாம் செல்ல வேண்டும். வழி தெரிந்தோ அல்லது சகல்களுக்கு போகும்பொழுது சில பாதைகள் இருக்கின்றது. வழி தெரிந்தவர்கள் மூலமாக அவர்களுடைய பின்பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். ஓம் நமச்சிவாயம். முதலில் தானிப்பாறை வருகிறது. சகலைகளின் அறிவாரம் தான் தானிப்பாறை. ஓம் நமச்சிவாயம். தானிப்பாறை சென்றுதான் நான் சிறிது தியானம் இருந்து நானும் என் மனைவி பேரவுடன் சென்றேன். சிறிது சிந்தனம்தான் இருக்க நினைத்து நாளை அளவிலே வர முடியவில்லை என்று நினைத்து அங்கு சிறிது நேரம் அவர் மீது தியானம் செய்து திரும்ப வந்துவிட்டேன். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இந்த தானிப்பாறைக்கு கொஞ்சம் மேற்கே சித்தர்கள் தான் சேர்ந்து அந்த மூலிகை வனத்தையே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பாருங்கள், இப்படி இந்த சதுரகிரியிலே அந்த ராமநாமத்தையும் உச்சரித்து செல்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அது அனுமான் வைணவ சம்பந்தப்பட்டவர்கள் அதை உச்சரித்து அங்கே செல்வார்கள். ஓம் நமச்சிவாய். அதில் அந்த ஆஞ்சநேயருக்கும் அந்த சதுரகிரிக்கும் உள்ள தொடர்பு அதிகமாக இருக்கின்றது. முன்பே நான் சொன்னேன் பாருங்க, லட்சுமணன் முக்கியாகிவிட்டார். ராமர் சஞ்சீவி மலையை கொண்டு வாப்பா என்று அனுமான சஞ்சீவி மலையை பேசி வரக்கூடிய நேரத்திலே காற்றுப்பட்டவனையும் அந்த லட்சுமணன் மூக்கையில் இருந்து இறந்து விட்டார்.
பாருங்கள், அந்த மலையினுடைய ஒரு துண்டு சித்தர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மலையினுடைய ஒரு துண்டு தான் அந்த சதரியின் மலை, சிரஞ்சீவி மலை. பல மொழிகளில் இருக்கின்றன. எனக்கு அந்த மொழியினுடைய ஒரு ஏதோ உடம்பிற்கும் மனதிற்கும் தகுந்தாற் போல ஒரு நோயை நீக்குவதற்காக ஒரு அந்த காற்று மூலமாக எனக்கு கிடைத்தது. எனக்கு கிடைத்து மூச்சு ஆனேன், திரும்பவும் மூச்சு வந்துவிட்டது. இப்படி அந்த மலையில பல அதிசயங்கள் இருக்கின்றது. அற்புதமான மலை. சென்று வாருங்கள், சுந்தர மகாலிங்கத்தை வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க சுந்தர மகாலிங்கம். செல்வோம், பக்தி செல்வோம், பக்தி செய்வோம், முக்தி அடைவோம் என்று கூறிக்கொண்டு இந்த மகாலிங்கத்தை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு கொடுத்தனையாக கருதுகிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஓம் நமச்சிவாய. தொடர்பு கொண்டு ஆலோசனை கூறுங்கள், எனக்கு ஊக்கமறிங்கள் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த சதுரகிரி மலையினுடைய மாமலையினுடைய சரித்திரத்தை அறிந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு அறியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். சூவாவும் வேடி குழம்பினாலும் ஆயெல்லாம் இறங்கி வையமாய் அளவாய் பொழி மக்கள் வளமாய் வாழ. வாழ்க வையவம், வாழ்க வையவம், வாழ்க வளம். சுகம் என் குரு ஏராச்சரிவதற்கு அவர் புகழ்வாள். ஓம் நமச்சிவாய். ஈசன் புகழ்வாள். முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.